அந்த வெள்ள முயலாகப்பட்டது நார்த்த அமர்களில் கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தளை வனத்திலே சங்கம் புதருக்குள் நுழைந்து விட்டது. இந்த முயலை ஈட்டியால் குத்தி அந்த வெள்ள முயல் எடுக்க வேண்டும். உண்மைதான் பார்ப்போம். வேண்டும் குத்த வேண்டும். வெள்ள முயலாக மாறியது. உண்மைதான். ஆனால் இன்றோ மாறுபட்டு விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வெள்ள முயலாக சங்கமர் ஒளிந்து விட்டது. நீ ஒருபுறமாக நின்று நான் ஒருபுறமாக நின்று ஈட்டில் அம்புதற்கு பார்க்கின்ற பொழுது சங்கமரை பிடித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வனத்திலே மூலிகை பறித்து அந்த இடத்துல போட வேண்டும். யார் என்று பார்க்க வேண்டும். ஆகட்டும். இப்பொழுது எங்க அமர்ந்திருக்கக்கூடிய தாயாருக்கு காவாட்டு பிடிக்கின்ற பொழுது கும்மி அடிச்சு கொலை அம்மா அங்க படத்துக்குள்ள எலிக்குடுமா இருக்கிறத கொஞ்சம் பேர் எல்லாம் தூங்க எலிக்குடுமா அண்ணா நம்ம சின்ன கருப்பா மூலிகை பட்டவுடன் தாயாருக்கு தாயாருடைய ரத்தம் நன்று விட்டது. கடும் கோபத்தோடு இருக்கின்றார். தாயை கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஊனம் குடி ஓட கொடிகளை அறுத்து ஊஞ்சல் கட்ட வேண்டும். ஆனால் தாயோட முகத்தை பார்த்தாயா நம்முடைய கடவுளை வந்து மகனே பெரிய கருப்பா, மகனே சின்ன கருப்பா, மகனே சந்தன கருப்பா அழைக்கிறது அல்லவா? அதே முகமும் இந்த தாயுடைய முகமும் ஒன்றாக இருக்கிறது. இருந்த போதும் தாய்க்கு கோபத்துக்கு ஆளாகி விட்டோம் தம்பி. உண்மைதான். கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் இந்த வனத்தில் உணவுகளை அறுத்து ஊஞ்சல் கட்டி தாய்க்கு தாளாட்டு பாட வேண்டும் தம்பி. எல்லாம் தாலாட்டு பாடுகிற பொழுது தாய்க்கு பிடித்தது தாலாட்டு, கும்மி சத்தம், குளவ சத்தம், விசில் சத்தம் தான். அதனால இந்த கோலகத்திலே பெண்கள் கற்பை சோறையாடுகிற அரக்கனை அழைக்க வேண்டுமானால் 7 திருமுகங்களும் ஒருமுகமாக ஆக வேண்டும். தாயை சந்தோஷப்படுத்த வேண்டும். எல்லாம் அப்படியே கைதட்டுங்க. எல்லாம் கைதட்டுப்பாங்க. தாயி பிள்ளைக்காரி விளையாடும் பத்திரி தாயை சமயபுரம் தாத்தா
இந்த தாய் இந்த கருப்பு கண்டெடுத்த தெய்வம் அல்லவா? மகளே, இந்த தாயாருக்கு சிறிய ஆசையப்பா. கொல்லிமலைக்கு சென்று தேன் கொண்டு வர வேண்டும், பச்சைமலைக்கு சென்று பசுமால் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமா, உடைய தாயாருக்கு கோடி மலர்கள் சேகரித்து பாத பூஜைக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மறக்கவில்லை. இருந்தாலும் உடைய தாயாருக்கு பிடித்த மலர் என்ன மலர் தெரியுமா? தூங்கமல போய் வாடா மகனே, போய் வாடா. உன் தாய்க்கு ஆபத்து வந்து விட்டதப்பா. ஆபத்து வருவதை மகனே சின்ன கருப்பு என்று கூவி வைத்தால் ஓரோடு நெல்லுகள் தீர்த்து வைப்பும் என்று கூறுகிறவா அன்று. இன்று உடைய தாயாருக்கு ஆபத்து, உடைய தாயாருக்கு ஆபத்து. அரக்கடை அழித்து கொண்டு குவித்து சூளை ஆட வேண்டும். உன் தாய் அந்த அரக்கரை அழிக்க வேண்டுமானால் உன் தாய்க்கு பிடித்த வாகனம் என்ன தெரியுமா? பவனி வர வேண்டியது. என்ன வாகனம் தாயே? பவனி வர வேண்டும். அதற்கு மலை போய் வாடா, கொல்லிமலைக்கு சென்று தாங்களுக்கு குதிரை வாகனம் கொண்டு வருகிறோம். இருந்தாலும் தாங்கள் பவனி வர வேண்டியதற்கு தாங்களுக்கு என்று ஒரு வாகனம் இருக்கின்றது அல்லவா? இருக்கின்றது. மகளே, இந்த தாயாருக்கு ஆபத்து, அந்த அரக்கனால் ஆபத்து வந்துவிட்டது. அவரை அழைக்க வேண்டுமானால் அவர் வாங்கிய வரும் என்ன தெரியுமா? என்ன வரும்? ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். சரி, அந்த 7 பெண் குழந்தைகளும் ஒரே சக்தி வகமாய் என்று உருமாற வேண்டும். அப்படி ஒரு வாழ்நாள் அந்த அரக்கரை அழிக்க முடியும் என்று அவன் வாங்கிய வரும் அன்று. இன்று உன் தாய் 7 முகமாக இருக்கும் நான் இப்படி ஒரே சக்தி மகமாய் என்று ஒரு மாற வேண்டும் மகனே. அப்படி மாற வேண்டுமானால் இந்த 7 கிரகத்திற்கு உயிர் சக்தியை கொடுத்து ஒரு சக்தியாக மாறுவதற்கு தாங்கள் அருள் சக்தியை தர வேண்டும் அம்மா.
தம்பி சிறப்பா நாய் தெரிவித்த பிரகாரம் அந்த நாட்டமலையில குத்தச்சமல கோபுரகத்தால் நடத்தி அந்த ஆடம்பரத்தை பேச அழிக்க வேண்டும் என்றால் இங்க வைக்கப்பட்டுள்ள 7 கரகமும் ஒரே சக்தியாக மகா சக்தியா உருமாறத்தான் செய்ய வேண்டும். நாய் தெரிவித்த பிரகாரம் இது அருள் அழைக்க வேண்டும். தாயே உங்களாக ஆடி வந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஆடி வருகிற தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அழைக்கின்ற சத்தத்திற்கு ஓடி வர வேண்டும், அருள் தர வேண்டும். இந்த 7 சக்திகளும் ஒரே சக்தியாக மாற வேண்டும். பூலோகத்தில் அதர்மம் செய்து கொண்டிருக்கிற அணக்கனை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் அழைக்கின்ற சத்தத்திற்கு ஆடி வர வேண்டும். தாயே ஓடி வர வேண்டும். தாயே தாகி வேப்பனைக்காரி விளையாட்டு பத்தினி தாயே மஞ்சள் முகத்தோடு துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும். ஓடி வா தாயே. தாயே ஹலோ எங்கள் ஆத்தா பிறந்த இடம். ஆசாமி ஓடி வா ஓடி வா. ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம் அல்ல மலையாளம் மலையாளம். ஓடி வா தாயே. அதை மற்றொரு எலும்பு சாமி எலும்பு எலும்பு அப்படி உத்தமி பிறந்த இடம். எங்க உத்தமி பிறந்த இடம், எங்க உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம் ஓசந்த நல்ல மலையாளமா பிறந்த இடம். எங்கள் பத்தினி பிறந்த இடம், பத்தினி பிறந்த இடம் பரந்த நல்ல மலையாளம் மலையாளம். ஆத்தவோ ஆட கொடியிலம்மா, ஆத்தவோ ஆட கொடியிலடி, ஆட கொடியிலடி தாயமோ செல்லனவே பட்டியிலே நாட பொழியதடி. இந்த பிடாரப்பட்டி மகாலட்சுமி இல்லத்திலே தாய உன்ன வருந்தி அழைச்சலம்மா. என் தாய நீ மனமிறங்கி ஓடிவாமா. ஓடி வர வேண்டும் அம்மா. ஆத்தா சிலிக்க சிலிக்க வராலே, முத்துமாரி சிக்கிறதும் மேலே வராலே. எல்லாம் கை தட்டலாம் இல்லையா? விடிய கால வேலையில ஆத்தா இறங்கி வரணும்னு கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க எழுப்பிடு சார் படுத்துருக்கோம். கரகட்டால் ஒரு பாபு படுத்துக்க மாதிரி எழுப்பிடு நான் பண்ண எழுப்பிடு. எல்லாம் எந்திரிச்சு உட்காரமா? விடிச்சு போச்சா இல்லையா? எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிச்சு உட்காரு சாமி. ஹலோ தாகி ஓடிவா, அருளாக ஆடிவா தாயே. ஒன்னாந்தரகமா கண்டே கண்ணே ஓடி வர
மக்களையும் காத்தவரே தாயே தாயே அம்மா இன்னும் 4 கரகங்கள் இருக்கிறது. எங்களுக்கும் ஒரு மனநிறைவு, உங்களுக்கும் ஒரு மனநிறைவு. ஒரு சின்ன பிள்ளைகளால கொண்டு முன்னாள் பேட்டுமா அவங்க பாப்பா எந்திரிச்சு அங்கே உட்காந்து எந்திரிச்சுவாங்க முன்னால. அந்த 3 குழந்தை அந்த 3 பேர் அப்படியே எந்திரிச்சுவாங்க. பயப்படாம வாங்க சும்மா. அந்த கரகம் என்பது சாதாரணம் இல்லை. எந்திரிச்சுவாங்க. இந்த கரகத்தை எடுத்தாடினால் படிப்பறிவு இல்லாத அந்த குடும்பத்தில் எவ்வித கஷ்டங்கள் என்று அந்த குடும்பம் பாலாறு செல்வமாக ஆள் போல் வேறு உண்டி அரகு போல் தலை தோங்கி என்றென்றும் வாழும் என்பது ஒரு ஐதீகம். அடிக்க மாட்டா எந்திரிச்சு அந்த மிதியடியை கழிச்சு வச்சுட்டு வாங்க. சாதாரணப்பட்டதில்லை. கூழுக்கு இருந்தும் இல்லை, வேப்பலைக்கு மீதியான மருந்தும் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே யாரும் பயப்படக்கூடாது. இந்த கரகத்தை நினைச்சு மறுநாள் நினைச்சு அப்படியே வாசாமி சிரிக்க கூடாது. ஆத்தா நம்ம மேல இறங்கணும் அப்படின்னா நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். வாசாமி அப்படியே உள்ளூருடைய பரிசு இல்லை சாமி. அப்படியே வா தனி கொண்டோட ஹலோ ஹலோ ஹலோ. இப்பொழுது இந்த வேப்பலையால் சோடிக்கப்பட்ட கரகம் சாதாரணப்பட்ட கரகம் அல்ல. இந்த கரகத்தை எடுத்து ஆடினால் குழந்தைகள் குடும்பத்தில் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கி திருமணம் இல்லாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் நடைபெறும், குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த மகமாயி நாடகம் என்பது சாதாரணப்பட்ட நாடகம் அல்ல. இந்த கருப்பனையும் இந்த மகமாயும் யாரும் நேரிலே பார்த்தவர்கள் அல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மகாலட்சுமி தாயை மனசார நினைச்சாலே துள்ளி குதிச்சு ஓடி வருவா. இந்த மந்தியில வாழக்கூட தெய்வம் அக்கா தாங்க 7 பேரு ஓடிவா, 3 பேர் வந்துட்டீங்க. ஓடி வர தாயே சமயபுர தாத்தா மகாலட்சுமி தாயே தாயே அல்லை கட்டுமா, தாயே அல்லை கட்டுமா, அக்கா 7 பேர் அல்லை கட்டுமா.
ஒரே சக்தியாக மாறிவிட்டது. ஏன்னா வராதுன்னு எல்லாம் சொல்லி எங்களுக்கு தெரியும், வரும் வராது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு ஊரில் மட்டும் இல்லை. அதாவது முன்னோர்கள் சொல்வார்கள், சத்தியமும் தர்மமும் எங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த இறைவன் நினைத்திருப்பான் என்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் கூட, முகத்தில் அணிந்திருக்கக்கூடிய எங்களுடைய பவரும் கூட அரியும் சிவனும் சேரக்கூடியது தான் நாங்கள் அணிந்திருக்கக்கூடியது. அந்த சொல்லுக்கு இன்றல்ல என்றும் பொய் போனதாக சரித்திரமில்லை. ஆகவே இந்த 7 கரகத்தையும் அப்படியே இருமா 90 வச்சுருவா கருப்பசாமி கொஞ்சம். அதாவது இந்த 7 கரகத்தையும் 7 சக்தியாக இருந்த தெய்வத்தை ஒரே சக்தியாக, மகமாயி என்ற பெயர் நாமத்தோடு ஒரே சக்தியாக மாற வேண்டும். 7 சக்திகளையும் தனித்தனியாக பெயர் சொல்லக்கூடாது. அப்படியே கொண்டு வந்து உன்னுடைய பிள்ளை கையில் கொடுமா. சின்னம் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட உனக்கு பிள்ளைகள் நாங்கள் எங்கள் கையில் கொண்டாந்து கொடுசாமி. அப்படியே தொழிலை கொடுத்து கொடு, உன் பிள்ளை கையில் கொடு. நீங்கள் நினைக்கலாம் சின்ன சிறு பிள்ளை, நாங்கள் அதற்கு பிள்ளை என்று நினைக்கலாம். எங்களை வளர்த்து ஆளாக்கியதே இந்த சின்னம் சிறு குழந்தைகள், இந்த தாய் மகமாய் என்றுதான். ஆகவே ஒரே சக்தி மகாசக்தி. அந்த பாப்பா கூட பக்கத்துல வந்தானம்மா, போச்சோன்னு இல்லையா, பக்கத்துல வந்தாண்டா. இவ்வளவு பயப்படுறீங்களாம்மா நீங்க? அதாவது இந்த 90 வாங்கி சொல். அந்த பாப்பா 90 வச்சு, அந்த 2 90 வச்சுனேன். பாப்பா வாசாமி 90 வாங்கி. அப்படியே எல்லாரும் அப்படியே 2 நிமிஷம் இந்த கருப்பசாமி இடத்துல அவரவர் குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து துன்பம் தீர வேண்டும். இந்த கருப்பனுடைய அருள் என்றென்றும் எங்களுக்கு முன்னோடி காவலனாக இருக்க வேண்டும். குடும்பத்தை காக்க வேண்டும் என்று நினைத்து திருநூரை பெற்று சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். ஆகவே எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சுவாங்க. அப்படியே வெட்கப்படக்கூடாது. நீங்க காணிக்கு போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய மனசுல இருக்கிற கோரிக்கையை நினைத்து ஒரே மனதாக நினைத்து திருநூரை பெற்று சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். யாரு எல்லாம் அப்படியே காணி பூலகத்திலே சாகல வரப்பட்ட வேண்டாமா, சாகல வந்தப்பட்டு விட்டேன். எப்படி இந்த பூலகத்திலே அரக்கு இடமே அழைத்து விட்டது. காரணம், எனக்கு இந்த பூலகத்திலே வாழ பிடிக்கலை, எனக்கு இருக்க பிடிக்கலை. அதற்காக நாட்டு மக்கள் தேடி ஓடி எனக்கு அண்ணா அதை குருக்கள் என்று ஓடி கேட்டேன். அவர்கள் என்னை மறுத்து விட்டார்கள். காரணம், என்னை பார்த்து வெட்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். இவர்கள் அழிக்க வேண்டும், இவர் துன்பத்தை வேண்டும், நாசப்படுத்தவன் நினைத்து அந்த சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தே ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று வார்த்தை அவர் சிவபெருமானை தோன்றினார். தோன்றினே மைசா மைசா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்கள். சாமி, எனக்கு சாகா வர வேண்டும் என்று கேட்டுவிட்டேன். அவர்களோ இந்த வரத்தை கொடுத்து விட்டார்கள். ஜாபி, ஏய் மைசா, அது மட்டுமில்லை, சாவுன்னு சொன்னேன். அப்படியாகட்டும், இந்த வரத்தை பெற்றுவிட்டு இந்த நாட்டு மக்களை ஆசைப்படுத்துறேன். விஷ்ணு ஆலயம், பிரம்ம ஆலயம், சிவன் ஆலயம் இடித்து தளத்தை இடித்து விட்டு நானே கடவுள், நானே தெய்வம் சொல்லி வந்து வருகின்றேன். அது மட்டுமில்லை, எனக்கு ஒரு சிசிய இருக்க, போட்ட திம்ப வச்சா சிவப்ப, அப்படி உன்னை சிசிய பக்தரவா. அதுப்பா இவனா ஒரு சிசிய பார்த்தா நல்லா தெரியுதா? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? நம்ம குழப்பம் தானே. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க எஜமா, எஜமா சொல்லுங்க எஜமா, எஜமா, எஜமா நான் போட்ட ஒரு நாளைக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது தாங்க தெரியுமா தெரியாதா? தெரியாதுமாண்ணா. தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, இந்த பூலோகத்திலே ஒரு அறிவுபடுத்தது என்ன? மண்ண. மண்ணு. மண்ணு எதற்காக பிடிக்க? உன்னை தேக்கு போட்டு பதிங்க. என்ன? உன்னை தேக்கு போட்டு பதிங்க. அப்படி அப்படி சொல்றோம், அப்படி அப்படி சொல்றோம், அப்படி சொல்றோம். மைக்க போட்டு தூக்கி போட்டு புதைக்க. புதைக்கவா? ஏய், அந்த பக்கம், அந்த பக்கம்.
அப்படியே போய் சேர்ந்துருங்க. அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, வீட்டுக்கு போயிருங்க. என்ன தெரிவித்தாய்? இந்த மண்ணு எனக்கு நடந்து போகும் உதவாக நீ தெரிவிக்கின்றாய். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமாமண்ணா. சரி, 2 அறிவு படித்தது இந்த மூலத்தில் என்ன? என்னமண்ணா? 2 அறிவு படித்தது மூலத்தில் என்ன? ஓம்பு ஓம்பு கீழே அப்படி சொல்றான், அப்படி சொல்றான். நல்ல எழுதலாம். கீழே ஓம்பு என்னை பார்த்து என்ன சொன்ன? ஓம்பு. யார பார்த்து? உன்னைய பார்த்துங்க. அவங்கள பார்த்து. 2 அறிவு படித்தது என்ன? நீ எறும்புகள், நீ எறும்புகள், ஈ எறும்புகள், ஈ எறும்புகள். ஆமா, ஈ எறும்புகள் எதற்காக எனக்கு உதவமாகும்? நீ சத்தா சுசுறுப்பு உண்டு. நீ சத்தா நீ சத்தா ஊர்ல இருக்கிறால போய் சொல்ல நீ வைகுண்டா போகல. ஆமா, பாட்டி சொல்றதுக்கு வந்தேன். கரண்டா 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 கரண்டா. யார பார்த்து கரண்ட சொன்னேன்? உடனே பார்த்தது யார கரண்ட சொன்னேன்? உடனே தேப்பா உருளையில கரண்ட சொல்லி கரண்டான கீழே தான் கட்டணும். இப்ப மேலே கட்டணும். கீழே எங்க ஊம்பணுமோ அங்க ஊம்பு. எங்க ஊம்பனா? கீழே தான் ஊம்பணும். கேட்டா இந்த வேலைக்கு யாரா வளர்த்துனது? இந்த வேலைக்கு யார் வளர்த்துனது? மன்னா கேட்ட கேள்வி டக்கு டக்கு பதில் சொல்ல வேண்டும். பெரிய கருப்பு சொன்னாரா? பெரிய கருப்பு சொன்னாரா? பெரிய கருப்பு சொன்னாரா? சரி, இந்த பூலகத்தில் 3 அறிவு படித்தது என்ன? மர செடி கொடிகள். மர செடி கொடிகள் எதற்காக என்ன பிடிக்கும்? என்ன காரணத்துக்காக எனக்கு பிடிக்கும்? ஒன்னே வச்சு இருக்காத. ஒன்னே வச்சு ஒன்னே வச்சது என்னைய வச்சா என்னைய வச்சு எரிக்க. ஒன்னே வச்சு இருக்கு. என்னை பார்த்தா இந்த மர செடி கொடிகள்லாம் எரிக்க பயன்படுமா? வாடகை வாடகை கேட்கிட்ட கேள்வி கரெக்டா போட்டு சொல்றேன். இந்த வேலைக்கு யாராவது வந்திருக்க பழகிடுவா. மரச்செடி கொடிகள் எதற்காக பிடிக்கும்? ஒன்னாச்சே இருக்குது. சரியா சொல்லிட்டப்பா, சூப்பரா. சரியா சொல்லுங்க, உதப்பட்டு செத்து போயிருவேன். அடுத்த பாவமா இருக்கின்றது. மரச்செடி கொடிகள் தாவர கட்டுறதுக்காக உயிர் ஓடணும். ஓ, அதுக்கா? ஆமா. சரி, எனக்கு நாங்கறி பிடித்தது என்ன இந்த பூலகத்துல? பச்சிகள். பச்சிகளா? என்ன பச்சி? வாழக்கா பச்சி. வெங்காயம். வாழக்கா பச்சியா? வெங்காயம் 6 வெங்காயம். நீங்க ஒரு 2 அடிக்கு 50 கிலோ டீயத்தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவன் இவனை கொடுத்துட்டு அவன் பேச பண்ணிட்டேன். இது உனக்கு தேவையா? இன்னைக்கு பழக்கட்டும். உனக்கு தேவையா? நேத்து அப்படியே ஒரு படம் சரியா குண்டி வேலை வீங்கி போச்சு. இதுக்கு நீ மாட்டினேங்கிட்ட. சரி, அப்படியா? நான் கரைப்படுத்தி என்ன
மாடு. என்னது மாடு. மாடா? 4 அறிவு படித்த என்ன புலவத்துல மாடு. மாடா? இந்த மாடு எருமை மாடு. யாரு? நீனு. சரி, 5 அறிவு படித்த என்ன? சிங்கம் புலி யானை புளிந்துருச்சு. புலி சிறுத்தடா. ஓ எஜமா 10 அந்த வேலை செய்ய சொல்லு. ஒன்னே புளுத்துனேன். ஒன்னே சவுண்ட் இல்ல. மச்சாரி 6 அறிவு படித்தது என்ன அந்த புலவத்துல? கோட்டரை மீன். மீனா கோட்டரை ஜிம்மு ஜம்மு. உனக்கு 6 அறிவு படித்தது புலவத்தில் என்ன? ஓம்பு. 6 அறிவு படித்தது புலவத்தில் என்ன? மனிதர்கள். மனிதர்கள். மனிதர்கள் எத்தனை வகை? 2 வகை. அதுல எந்த எண்ணம் பிடிக்கும், எந்த எண்ணம் பிடிக்காது? ஆஞ்சாயி பொஞ்சன். ஆட்களை கட்டா பிடிக்குமா, பெண்களை கட்டா பிடிக்குமா? எனக்கு பொம்பளை பிள்ளைய கண்டா ஓடுற. அப்புறம் என்ன? ஆறு. டேய், ஆட்களை கட்டா பெண்களை கண்டா கட்டி முத்தம் கொடுப்பேன். இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 பெண்கள் எனக்கு. காலையில பெண்ணும், மதியம் ஒரு பெண்ணு, இரவு ஒரு பெண்ணு. கட்டில இருக்கு அடுத்து வர நீயும். நைட்டே பகல 12 மணிக்கு. அது எந்த நபரும் சரி, பொம்மை கிடைச்ச குட்டி வந்து எனக்கு. நீங்க யாருங்க? நான் யாருன்னு கேட்கமா? நீ யாரு? இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த காலத்துல அடி வாங்குறேன். அடி வாங்குறியா? அடியா வாங்குறா? நீங்க யாரு? நானா 18ஆம் படி கருப்பசாமி. சுன்னி கருப்பா. என்ன கருப்பு? யாருக்கு பொம்பளை கூட்டி கொடுக்குற? உன் எஜமானுக்கா? பொம்பளை கூட்டி கொடுக்கலாமா? என்ன நீங்களும் சொல்லுங்க. கூட்டி வந்து தரேன். பாடுறா அந்த பாத்துக்கிட்டு என்ன முடிச்சது? யார் வந்து நீ கேட்பா? யார் சாமி? சொல்லு சாமி. நான் தானே உங்க அக்கா புடிச்சாங்க. மலை ஏறிச்சா? மலை ஏறிச்சா? மலை ஏறிச்சா? சரி, உனக்கு உயிர் பச்சை வேணுமா? நம்ம வேணும்ல? வேணும். உயிர் பச்சை வேணும்ல? ஓ மன்ன வர சொல்லுங்க. உங்க கிறுக்கனை வர சொல்லு. மண்ணா சவுட்ட மண்ணா சொல்றா. கோபுரம் இல்ல மண்ணா. கூப்பிடு மண்ணா. அடே கிறுக்கா. மண்ணா பெரிய கருப்பு சொல்றோம். உனக்கு சம்பளம் அழைக்கிற எச்சமா? சம்பளம் ஒரு நாளைக்கு 1 ரூபா சம்பளம் அழைக்கிற எச்சமா? இவன் யாரு? ஏய் வாடா இங்க. ஏய் இங்க வாடா இங்க. இங்க வாடா. பெரிய கருப்பு சொல்றா வண்ட. சின்ன கருப்பு இந்த நாட்டாள மைசாசுர அரக்கு. ஏய் வாடா இங்க வாடா. நீ ஏன்டா வாடா? நாங்க யாரு? மக்களை காக்கக்கூடிய கருப்பசாமி. கருப்பசாமி இல்லையா? டேய் மக்களை காக்கக்கூடிய கருப்பசாமி. அவனை இங்க இங்க வர சொல்றான். வர சொல்றான் அவனை. நாடு இந்த நாட்டு ஆடுற சாமி. இந்த நாட்டு ஆடுற சாமி அவனை பொடிப்பா. போடா வர சொல்ற. டேய் நாங்க யாரா? மக்களை காக்கக்கூடிய பெரிய கருப்பு. நான் வர சொல்றேன்.
கூத்தாட்சி பள்ளம் கோபுர கத்தலை வனத்திலிருந்து அன்னவனை இழுத்து வந்து விட்டோம். அன்னவன் சிரசை கொய்ய வேண்டும் தாயே. இதோ இருக்கின்றான். ஆகா யாரா நீ? ஆகா அருமையான பொம்பளை. ஏய் இதுல பொம்பளை அது பொம்பளை இல்லாம வேலையாடா. ஏய் என்ன பார்த்து பேசுறா? ஏய் என் கண்ணை பார்த்து பேசுறா. என்ன பேசுறா? கண்ணை பார்த்தா பேசுறா? ஒரே பார்த்தா பேச. முத்துங்க ஒரே உனக்கு ஏதாவது யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கா பொம்பளை வேணும். ஏய் நீ பொம்பளை தானே? ஏய் நீ பொம்பளை தானே? ஏய் பொம்பளை தானே? சாக போறடா. நானா? நீ சாக போற. எனக்கு என்னால உமக்கு அழிவு. உன்னால எனக்கு அழிவா? ஆமா. சரி. டேய் அட டேய் இந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த வெள்ளையர்னு அழகா இருக்கான்ல எப்படி? ஏய் அஜித் இந்த பொம்பளை பார்க்க எனக்கு ஆசை வருது. வருமா? எப்படி வருது? நான் செய்ய வேலை செய்யாம போக மாட்டேன். என்ன செய்ய போற? என்ன தெரியுமா? இந்த பெண்ணை சாக போறீங்க. கட்டி அடைச்சு முத்த கொடுப்போமா? ஏய் மணி 2 மணி ஆயிரும். இவங்க பகல் 12 மணி ஆயிரும். டேய் பெண்ணை பார்த்து வெள்ளையன்னு இருக்கிறா. எப்படி ஆசை தெரியுமா? எப்படி ஆசை கொண்டிருக்கேன்? எப்படி அடி வெள்ளக்காரனே நாயி என்ன கொள்ளக்காரி அனாயே ஆடி வெள்ளக்காரனே நாயி என்ன கொள்ளக்காரி அனாயே. சாக போறவனுக்கு பாட்டு கேக்குது. அது கடைசி பாட்டு. கடைசி பாட்டா? கடைசி பாட்டு என்ன பாட்டு? சரி ஆ சாக போவதும் முக்கியமான பாட்டு போடுவாங்க. சாக போறவனுக்கு சங்கர பாட்டு வேற. எனக்கா? ஏய் வாடா டேய். சாய்ந்தானல்ல சமயம் ஒரு தாய சமயம் மதியற்ற மகிழாசுரன் சிரசை கொய்து தாங்களது பாதத்திலே சமர்ப்பித்து விட்டோம். ஒவ்வொரு மக்கள் மொத்தமான 3 வரம் கேட்கிறார்கள். அந்த வரத்தை தாங்கள் தர வேண்டுமா? கேளுங்கள் மகனே. தாலி வர கேட்பவர்க்கு எந்த தாயாரே கேட்பவர்களுக்கு நான் தகுந்த வரத்தை கொடுத்து விட்டேன். அம்மா புகுந்த வீட்டுக்கு சென்று என்ன வரம் கேட்பார்கள்? குழந்தை வரம் கேட்பவர்க்கு குழந்தை வரம் என்று கேட்பவர்களுக்கு நான் தகுந்த வரத்தை கொடுத்து விட்டேன். அது மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலே மழை இல்லை, வாரி இல்லை, ஆடு மாடுகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. தண்ணீர் பஞ்சமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் மலை வரம் கேட்பவர்க்கு மலைவர் மணி கேட்பதற்கு நான் மாறியாக பொழிகிறேன் அப்பா. ஆகட்டும் அம்மா. தாயே மகனே பெரிய கருப்பு, தாங்கள் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? அரங்கமலைக்கு சென்று 18ஆம் படியில் குடியிருந்து 18ஆம் படி பெரியகற்பு என்று பெயர் பெற்று அங்கு வருகிற மக்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து வர வேண்டும். எனது மகன் சின்ன கருப்பு எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? கொல்லிமலைக்கு சென்று கொல்லிமலை சின்ன கருப்பு என்று பெயர் பெற்று அங்கு வருகிற மக்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து வர வேண்டும். நான் எங்கு செல்ல போகிறேன் தெரியுமா? நார்த்தமலை வயமாக கொண்டு மண்கிணம் எல்லாம் மகமாயாகவும் கருமாயாவும் நான் பூத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் மக்களுக்கெல்லாம் எவர்கள் கண்களுக்கு நாம் ஒவ்வொரும் தெய்வமாக தெரிகின்றமோ அவர்கள் எல்லோரும் என்ன வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரத்தை நான் கொடுத்து அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கடைக்கண்ணாய் அருள் புரிவாய் கருமாரியம்மா அம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கடைக்கண்ணாய் அருள் புரிவாய் கருமாரியம்மா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா
கண்டுகளித்த உள்ளூர் பொதுமக்களுக்கும் வெளியூர் பொதுமக்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் தெல்ல தெளிவாக கணீர் என்று ஒளி அமைத்து ஒளிவரிக்கு உரிமையாளர் லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அதை வெடிக்கும் வரை அயராது பணிபுரிந்து கொண்டிருந்த அன்பு சகோதர அனைவருக்கும் எங்களது PR சாமியப்பன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு துணை